அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. விக்ரமாதித்தன் கதையில் 32 பதுமைகள் சொல்லக்கூடிய கதைகளை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2வது பதுமை சொன்ன கதை. முதல் பதுமை சொன்ன கதையை கேட்டு வெட்கப்பட்டு கூனி குறுகி போன போஜராஜன் திரும்பவும் அரியணையில் ஏறணும்னு ஆசைப்பட்டு வந்து சேர்ந்தான். அவன் அந்த அரியணையில் ஏறணும்னு கால் வைக்கும்போது 2வது பதுமை பேச ஆரம்பித்தது. அந்த பதுமை என்ன சொல்லுச்சு அப்படின்னா, போஜராஜாவே, இந்த சிம்மாசனத்தில் ஏறுறதுக்கு உனக்கு பிராப்தம் இல்லை. அது எப்படின்னு கேட்டினா, விக்ரமாதித்தனை போல் தான தர்மமும் உபகாரமும் செய்யக்கூடிய விருப்பம் இருக்கிற நபர் தான் இந்த சிம்மாசனத்தில் ஏறலாம், இல்லைன்னா இதில் ஏறக்கூடாது அப்படின்னு 2வது பதுமை சொல்லுச்சு. அதுக்கு போஜராஜன் அது எப்படி அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பதுமை ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. விக்ரமாதித்த ராஜா ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதுராபுரி அப்படின்னு ஒரு பட்டணம் இருந்துச்சு. அந்த பட்டணத்தில் பிரசன்னகுமாரன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஒரு மகள் இருந்தா. அவள் பேர் சித்திரலோசினி. அவளுக்கு 12 வருஷங்களாக கண்ணி கழியாமல் இருந்ததுனால உப்பரிகை கட்டி வச்சு அதில் தன்னோட மகளை உட்கார வச்சார். அந்த உப்பரிகை மேலே அவள் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த தேசத்தில் கௌசிகன்னு ஒரு பிராமணன் இருந்தான். அந்த பிராமணன் சித்திரலோசனியை பார்த்து ஆசைப்பட்டான். எப்படியாவது அவளை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால் தினமும் விஸ்வகர்மன்கிட்ட வந்து பஞ்சாங்கம் சொல்லிக்கிட்டு வந்தான். அப்படி ஒரு நாள் பிராமணன் வரும்போது அந்த ஆசாரி பிராமணனை பார்த்து, பிராமணரே, யார் எதை கொடுத்தாலும் நீர் எதுவும் வாங்குறது இல்லையாமே, சும்மாவே போறீராமே, என்னால் ஏதாவது காரியம் ஆகணுமான்னு கேட்டான். அதுக்கு அந்த பிராமணன் சொன்னான், ஆமாம், எனக்கு உன்னால் ஒரு காரியம் ஆகணும், அதனால தான் நான் உங்ககிட்ட இருந்து எதுவுமே நான் வாங்குறதில்ல. எனக்கு இப்போ நீ ஒரு உபகாரம் செய்யணும். அது என்னன்னா, இரும்பாலான ஒரு கருடனும் ஒரு சங்கும் ஒரு சக்கரமும் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டான். அப்படியே அந்த ஆசாரியும் செஞ்சு கொடுத்தான். பிராமணன் அதை வாங்கிட்டு போய் தன்னோட வீட்டில் வச்சு அதை ஏற்றினான். அதுக்கு உயிர் வந்துருச்சு. அந்த கருடன் மேலே ஏறி உட்காந்து சங்கையும் சக்கரத்தையும் எடுத்துக்கிட்டு வாயு மார்க்கமாக கிளம்பி போனான். சித்திரலோசனிக்கிட்ட போய், நான் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உன்னை பற்றிய செய்தி எனக்கு தெரிய வந்துச்சு, அதனால தான் நான் உன்னை பார்க்க இங்கே வந்தேன். என் பேர் மகாவிஷ்ணு, நீயும் மகாலட்சுமி போல் அழகாக இருக்க, அதனால் நான் உன்னைய திருமணம் பண்ணிக்கலான்னு வந்தேன்னு சொன்னான். அப்போ இந்த ராஜகுமாரி சந்தோஷப்பட்டு அவளோட தாயார்கிட்டையும் தகப்பனார்கிட்டையும் போய் இந்த செய்தியை சொல்கிறான். அவங்க 2 பேரும் வந்து இவனை பார்த்துட்டு, ஆமாம், மகாவிஷ்ணுவே நேராக வந்து பெண்ணை கேட்கும்போது நாம் தரமாட்டோன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி இந்த தாயும் தகப்பனும் அவளை வந்து திருமணம் செஞ்சு கொடுக்குறதுக்கு சம்மதிக்கிறாங்க. திருமணமும் செஞ்சு வச்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நாட்களில் அந்த பொண்ணோட தகப்பனார் பிரசன்ன ராஜா வந்து மகாவிஷ்ணுவே அவனுக்கு மருமகன் ஆனதுனால தனக்கு யாருமே எதிரி இல்லைன்னு மனசில் நினச்சிக்கிட்டு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்கிட்டையும் சண்டைக்கு போனார். சீமையெல்லாம் கட்டிக்கிட்டு ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராஜாக்கள் எல்லாம் ஒன்று கூடி பிரசன்ன ராஜாவை எதிர்த்து போர் செய்யணும்னு ஆசைப்பட்டு வந்து கோட்டையை சுற்றி இறங்கி சண்டை போட்டாங்க. பிரசன்ன ராஜா கோட்டைக்குள்ளே வந்து புகுந்து கோட்டையோட 4 வாசலையும் மூடிட்டு இருக்கும்போது தன்னோட மகளை அழைச்சி, உன்னோட கணவனான மகாவிஷ்ணு இருக்கையில் நம்முடைய கோட்டையில் பாளையப்பட்டு ராஜாக்கள் எல்லாம் வந்து கோட்டையை சுற்றி முற்றுகை போட்டிருக்காங்களே, இப்போ உன் புருஷன் மகாவிஷ்ணு இருந்தோ நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்த அந்த சித்திரலோசினி தன்னோட கணவன்கிட்ட போய் நிலைமையை சொல்லி அழுதா. அப்போ மகாவிஷ்ணுவாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கௌசிகன்ற பிராமணன் மனைவி சொன்னதை கேட்டு கருட வாகனத்தின் மேலே ஏறி சங்கையும் சக்கரத்தையும் கையில் பிடிச்சிக்கிட்டு ஆகாய மார்க்கமாக கிளம்பி பாளையத்து மேலே நின்றுக்கிட்டு, நான் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிற மகாவிஷ்ணு, நான் பிரசன்ன ராஜாவோட மகளை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அந்த ராஜாவோட நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறதில்ல, நீங்கள் மரியாதையாக போயிருங்க, போகலைன்னா உங்கள் மேலே சக்கரத்தை விட்டேன்னா அது உங்கள் எல்லாத்தையும் கொன்றும்,
நீங்கள் சும்மா உங்கள் தேசத்துக்கு போய் சேருங்க, போகாமல் இருந்தால் நாளைக்கு உங்களை கொன்றுவேன்னு சொல்லிட்டு கௌசிகன் அந்த அரண்மனைக்கு போனான். அப்போவும் அந்த பாளையக்காரர்கள் போகாமல் கோட்டையை சுற்றி நின்றுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ திருப்பார்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எழுந்து பார்த்தாரு. கௌசிகன் அப்படிங்கிற அந்த பிராமணன் தோற்று போயிட்டான்னா இந்த மகாவிஷ்ணுவே தோற்று போனதுக்கு அர்த்தம் அப்படின்னு நினச்சி மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் ஏறி வந்தார். அப்போ கௌசிகனோட தாயார் திரவியங்கள் கொடுக்குற கலசத்தை வாங்கிக்கிட்டு வான்னு சொன்னாங்க. மனைவி வஸ்திரங்களை கொடுக்குற கலசத்தை வாங்கிட்டு வான்னு சொன்னான். அவனுக்கு யானை குதிரை கொடுக்குற கலசத்தின் பேரில் ரொம்ப விருப்பம்னு சொன்னான். இவங்க பேச்சையெல்லாம் கேட்டுட்டு வந்த விக்ரமாதித்த ராஜா கிட்ட இவங்க சொன்ன செய்தியெல்லாம் சொன்னான். அந்த ராஜா அதை கேட்டு 4 கலசத்தையும் கௌசிகன் கையிலே கொடுத்தாரு. அப்படி நீயும் தியாகம் பண்ணுறதுக்கு வல்லவனாக இருந்தால் இந்த சிம்மாசனத்தில் ஏறலாம், அப்படி இல்லைன்னா நீ ஏற முடியாதுன்னு சொல்லி 2வது பதுமை சொன்னதும் போஜராஜன் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னான். அடுத்த ஒரு 3வது பதுமை சொல்லக்கூடிய கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.